அனைவருக்கும் வணக்கம். விஜய் கட்சி பெரும்பான்மை இல்லாமல் இருந்த சூழ்நிலையில் நாட்டின் நலன் கருதி ஆளுநர் ஆட்சி வந்துவிட்டால் தமிழ்நாட்டுக்கு ஆபத்து, புறக்கடையா வழியாக பிஜேபி ஆட்சி பண்ணிடும் அப்படின்ட்டு ரொம்ப மக்கள் மேலே அக்கறை உள்ள மாதிரி இந்த எதிர்க்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இந்த விஜய்க்கு ஆதரவு கொடுத்து இப்போ ஆட்சிக்கு வந்திருக்குது. உண்மையிலுமே ஆளுநர் ஆட்சி வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த பித்தலாட்டக்காரர்கள் சொல்லக்கூடிய கதைகளையும் கட்டுக்கதைகளையும் அந்த திருட்டு புரட்டு கதைகளையும் எல்லாம் நம்பி நம்ம ஆளுநர் ஆட்சி வரக்கூடாதுன்னு சாதாரணமானவர்கள் நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விளக்கமான வீடியோ. ஆட்சியிலும் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, உதிரி கட்சியாக இருந்தாலும் சரி, சாதி கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த நாசமாக போன கட்சியாக இருந்தாலும் அவங்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் மறைமுகமாக. இப்போது ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால உடனே எதிர்க்கட்சிக்காரர்கள் நடத்தக்கூடிய அந்த சாராய ஆலைகள் இழுத்து மூடப்பட்டு விடும் அப்படின்னு அர்த்தம் அல்ல. அதே போல் எதிர்க்கட்சிக்காரன் இப்போ இருக்கிறவனுங்க குவாரியிலேருந்து கொள்ளையடிக்கிறது நின்று போயிடும் அப்படின்ட்டுலாம் அர்த்தம் கிடையாது. எதிர்க்கட்சியாக இருந்தாலும் அவன் கொள்ளையடிச்சிட்டு தான் இருப்பான். அதில் ஒரு பங்கு ஆளுங்கட்சிக்காரனுக்கு கொடுத்துருவான். இந்த திருடி தின்னு வயிறு வளைத்த இந்த கட்சிகளினுடைய இந்த பித்தலாட்டத்தை மறைச்சி மக்களை ஏமாற்றியே கடந்த 60 வருஷமாக வாழ்ந்து முடிச்சிட்டானுங்க. வயிறு புடைக்க தின்று செத்தவனுக்கு தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். இவனுக்கெல்லாம் மக்கள் நலனுக்காக எந்த ஒரு செய்தியும் வெளியிடுறதில்லை. இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் பெருசாக இருக்கிறதே வயதான தடிக்கு விழுந்தா செத்து போகிற நிலைமையில் இருக்கிறவனுக்கு தான் அந்த கட்சியில் இருக்கிறானுங்க. அவனுக்கு பேசுகிறானுங்க, என்னென்னு பேசுகிறானுங்க, ஆளுங்கட்சி ஆளுநர் ஆட்சி நடந்ததுன்னா தமிழ்நாட்டுக்கு என்னமோ மிகப்பெரிய அழிவு ஆயிரங்கிற மாதிரி உட்காந்துட்டு பேசிகிட்டு இருப்பானுங்க. இவனுக்கெல்லாம் என்ன பிறவின்னே தெரிய மாட்டேங்குது. காமராஜ் ஆட்சி காலத்தில் ஆளுங்கட்சியாக இருந்த காமராஜர் பரிசுத்தமாக இருந்தார். அதே போல் தான் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்த ஜீவானந்தம் போன்றவர்களெல்லாம் ஒரு வேட்டியை வச்சுட்டு ஒரு துண்டை வச்சுட்டு வாழ்ந்தாங்க. அவங்கெல்லாம் மீட்டிங் போகிறதுக்கு கூட அந்த வேட்டியை துவைச்சி போட்டு அது காஞ்சவரை கட்டிட்டு போன ஆள் தான் ஜீவானந்தம் போன்ற பெரும் தலைவர்கள். அவனுக்கு வழி அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் இப்போ இருக்கிறவனுக்கெல்லாம் இந்த பொட்டி வாங்கி 20 கோடி 25 கோடி எலெக்ஷன் டைமில் வாங்கினதெல்லாம் நாரி போன கதையாக இருக்கும் பொழுது இவனுங்களுக்கெல்லாம் என்ன பேச தகுதி இருக்குன்னு தெரியாமையே பேசிகிட்டு இருக்கிறானுங்க. ஒரு 40 பேரை வச்சுக்கிட்டு அது கம்யூனிஸ்ட் கட்சின்னு 2 கட்சி பிரிவு வச்சுக்கிட்டு இவனுக்கெல்லாம் தனியாக நின்று ஓட்டு வாங்கினா எவ்வளோ, ஒரு ஊருக்கு ஒரு 100 ஓட்டு கிடைக்குமா? அதில் தடி ஊனிட்டு பாதி பேர் பாதி வழியிலேயே கீழே விழுந்துருவானுங்க. ஓட்டே போட முடியாது. அப்படி இருக்கிறவனுக்கு நடத்துகிற கட்சி இவனுக்கெல்லாம் நாட்டு நன்மைக்காக பாடுபடுறேன்ட்டு ஆளுநர் ஆட்சி வந்ததுன்னா அப்படியே ஆகிப்போயிரு, இப்படி ஆகிப்போய் கூட இருக்கிறவன் திருட முடியாது. குவாரியிலிருந்து ஒரு பர்மிட் இல்லாமல் ஜல்லிக்கற்களையும் இந்த எம்சாண்டுங்கிறாங்க என்னென்ன இருக்குதோ அந்த பொருள்களையெல்லாம் எடுத்துகிட்டு போனோம்னா சிக்கல் உண்டாயிரும் ஆளுநர் ஆட்சியில். ஆளுங்கட்சி நம்ம தமிழ்நாட்டு கட்சிக்காரன் தானே கண்டுக்க மாட்டான். அவனுக்கு இந்த நாய்க்கு புற ஓட்ட மாதிரி கொஞ்சம் தூக்கி வீசினோம்னா அது கவ்விட்டு இந்த பக்கம் ஓடிடுவானுங்க எதிர்க்கட்சியாக இருக்கிறவங்க. இந்த மாதிரி இழிபிறவிகளாக இருக்கிற கட்சிகள் இருக்கிற தமிழ்நாட்டில் ஆளுநர் ஆட்சி வந்ததுன்னா எல்லா எதிர்க்கட்சிகள் ஆளுங்கட்சி எல்லாம் இந்த பூராமே கட்சிகள் வேலை இல்லாமல் இருக்கும். அப்போ எல்லாத்துக்கும் சோத்துக்கு சிங்கி அடிக்கிற நிலைமைக்கு வந்துடும் கட்சிக்காரங்களுக்கு பூரா. அதனால தான் இப்படி ஒரு மக்களை காப்பாற்றுற மாதிரி நினச்சிட்டு புரட்டு கதைகளை கிளப்பி விடுறது. ஒரு மண்ணாங்கட்டி ஆளுநர் ஆட்சி வந்ததுன்னா 6 மாதத்துக்கு ஆட்சி நல்லபடியாக நடக்குது. நாட்டில் நேர்மையான ஆட்சி நடந்துகிட்ருக்கு. இதுதான் அடிப்படையில் உண்மை. இது எத்தனையோ தடவை நம்ம பார்த்துருக்குறோம். அது எங்கே வயிற்று பிழப்பு நம்ம பிச்சை எடுத்து திங்கிற மாதிரி திருடி திங்கிற பிழப்பில் எங்கே மண் விழுந்துருமோன்ட்டு தான் தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிக்காரங்களெல்லாம் கோவறது. வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சி தலைவர்களுடைய முகரையெல்லாம் எடுத்து வச்சு அப்படியே வரிசையாக அடுக்கி வச்சு பாருங்கள். எவனுக்காவது அந்த முகரையில் ஒரு ராஜகலையோ அல்லது உண்மையை விளக்கக்கூடிய கலையோ முகத்தில் இருக்குதுன்னு பாருங்க. எல்லாம் திருடித்தின நரி மாதிரியும் நாய் மாதிரியும் ஊழையிடுற அந்த ஓநாய் மாதிரி தான் இருப்பானுங்களே தவிர எவனுடைய முகத்தில் ராஜகலைங்கிறது சத்தியமாக கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு அரசியல்வாதி தலைவர்கள் இந்த எம்எல்ஏக்கள் இவனுங்க முகரையிலெல்லாம் நல்லா உற்று பாருங்க, தெரியும். விலங்குகளாக தான் தெரியுவானுங்க. இவனுங்க மனிதர்களாகவோ ஒரு பண்பட்ட ஒரு நேசமிக்க ஒரு
அது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்கிறது உண்மை தானே. அப்படி பார்க்கும்போது எவனுடைய முகத்திலும் தலைவர்களும் சரி, தொண்டர்களும் சரி, அந்த கட்சியில் இருக்கிற அத்தனை பேருமே முகரையில் பாருங்கள், நல்லா உத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பூரா இழிபிறவிகளாக இருக்கிறானுங்க இவனுங்க. அவனுங்களே கண்ணாடியில் ஒரு நாள் கூட உற்று பார்க்க மாட்டானுங்களான்ட்டு நமக்கு சந்தேகமாக இருக்குது. ஒரு 10 நிமிஷம் உற்று பார்த்தானுங்கள்லாம் அவனுங்களே திருந்திடுவானுங்க. இப்படி முட்டு கொடுத்து 2 சீட்டு 1 1/2 சீட்டு வச்சுக்கிட்டு அதை ஆதரவு கொடுக்கறதுக்கு காரணம் சொல்கிறானுங்க. வேறு ஆளுநர் ஆட்சி வந்ததுன்னா பிஜேபி ஆட்சி நடக்குமாம். ஏன் நடந்த என்ன? உன்னுடைய லஞ்ச லாவண்யங்கள், திருட்டு பொருட்டெல்லாம் வந்து தடுக்கப்பட்டு விடும். அந்த பயந்தானே தவிர பிஜேபி வந்துடக்கூடாதுங்கிற கவலையெல்லாம் உனக்கு கிடையாது. மக்கள் அது பிஜேபி வந்தால் மக்கள் நாசமாக போயிடுவாங்களா? நீ இருக்கும்போது நாசமாக போகாத மக்கள் அவன் வந்து எப்படி நாசமாக போகிறானுங்க அப்படிங்கிறதையெல்லாம் இவனுக்கு விளக்கணும். எந்த தகுதியற்ற அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால அது இப்படி தான் இருக்குது. மக்கள் உங்கள் தலையெழுத்து. சினிமா நடிகர்களே கடந்த 60 வருடமாக சினிமா நடிகர்களை வச்சு சினிமாவை நிஜம்னு நினச்சிட்டு ஆட்சிக்கு ஓட்டு போட்ட உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? அப்புறம் இந்த மாதிரி ஆளுங்க 2 சீட்டு 1 1/2 சீட்டெல்லாம் வச்சுக்கிட்டு இவனுங்கெல்லாம் அதிகாரம் பேசுகிற அளவுக்கு மக்களுக்கு புத்திமதி சொல்கிறது, மக்களுக்கு அக்கறை காட்டுற மாதிரி நடிக்கிறதெல்லாம் நடக்காமையாக இருக்கும். அது யாருடைய தவறு? மக்களுடைய தவறு தான். படிப்பறிவும் கிடையாது, குடியார நாடாக மாறிப்போச்சு. என்னென்ன இழித்தனங்கள் இருக்குதோ அத்தனை நிறைந்த தமிழ்நாட்டுக்கு நல்ல விடிவு காலம் என்றைக்கு வரப்போகுது? ஒருபோதும் வரவே வராது. கோயிலில் இந்த அன்னதானத்துக்கு அலையிற மாதிரி இலவசங்களுக்கு அலையிற மக்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? சும்மா இப்போ வந்து இளைஞர்கள் அந்த 20% பெண்கள் வந்து ஓசி பஸ்ஸுக்காக ஓட்டை போட்டிருக்கிறாங்க. அதில் வந்து 108 சீட்டு வந்துட்டதை வச்சுக்கிட்டு அவன் என்னமோ மாபெரும் வெற்றி பெற்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இவனுங்களே அதுக்கு முட்டு கொடுத்து ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாது அப்படின்னு முட்டு கொடுத்தான்ட்டு பித்தலாட்டம் பேசிட்டு திரிகிறானுங்க. இவர்களெல்லாம் வந்து இருக்கும் வரை வந்து தமிழ்நாடு இப்படி தான் இருக்கும். தலையெழுத்தேன்ட்டு நீங்கள் வாழ்ந்து சாக வேண்டியதான். இன்னும் எத்தனை தலைமுறை வந்தாலும் இப்படி தான் இருக்க போகுது. அந்த தமிழ் இனமே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டாலே ஈன புத்தி வந்து விடும் போல் இருக்குது. அது தமிழ் இனத்துக்கே உண்டான ஒரு தலையெழுத்து மாதிரி ஆகிப்போச்சு. இதை மாற்றுவதற்கெல்லாம் வந்து முடியவே முடியாது. எல்லாருமே படித்த மாதிரி நடிக்கிறானுங்க. எவனுக்கு படிப்பறிவு இருந்தாலும் கல்லூரிக்கு போகிறானுங்களே தவிர அங்கே அறிவு வளர்த்துக்கிறது கிடையாது. அதை போதைப் பொருள்களே இப்போ கலாச்சாரம் வந்துருச்சு. இவனுங்களுக்கெல்லாம் எங்கே அறிவு வளரப்போகுது? சும்மா ஏமாற்றிட்டு நான் படித்தவன்ட்டு பேண்ட் சட்டை போட்டுட்டு சுற்றிட்டு திரியிறானுங்க. அப்படிங்கிறத நம்ம இளைஞர்களுக்கு வந்து இது போன்ற ஆட்களையெல்லாம் ஆட்சியில் அமர்த்துறானுங்கன்னா அப்புறம் அவனுங்களுக்கு என்ன அறிவு இருக்குதுன்ட்டு நமக்கு தெரியாதான். அதனால் ஆளுநர் ஆட்சி வந்ததுன்னா நன்மை நடந்துவிடும். அதை வந்து ஒருபோதும் நம்ம அனுமதிக்கக்கூடாது. அப்படிங்கிறது தான் நம்ம அரசியல்வாதிகளினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. அப்படிங்கிறத எல்லோரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ விளக்கமாக சொல்ல வேண்டியது இருக்குது. மிக்க நன்றி. ஆளுநர் ஆட்சியை நம்ம அனுமதிக்கக்கூடாது. நம் நாடு வந்து இந்த உலகம் பூமி உருண்டை பந்து, உலக பந்து இது இருக்கும் வரை இதே மாதிரி குடிகார நாடாக இருந்து நாசமாக போக நம்ம ஒத்துழைப்போம்னு சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் வேறு ஒரு மேட்டரோடு சந்திக்கிறேன். நன்றி.